ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி ஸ்பைசி டொமேட்டோ கிரேவி அப்படின்னா தக்காளி தொக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. தோசை, சப்பாத்தி, இட்லி சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்கான ஒரு ரெசிபியாக இது இருக்கும். ஸோ ஜஸ்ட் சாப்பாடு, தக்காளி தொக்கு அண்ட் என்னோட அப்பளம் பொரிச்சு கொடுத்தா போதும். இந்த டிஷ் வந்து சூப்பராக உங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் உரத் தால், அதாவது உளுத்தம் பருப்பு, அண்ட் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம். இது பெரிய வெங்காயம் தான். அண்ட் ஒரு 3லேருந்து 4 பல்லு பெரிய கார்லிக் இருந்தால் 4 பல்லு எடுத்தால் போதும். ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணால் ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட பவுடர் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமு. ஸோ தட் பவுடர் மசாலா பர்ன் ஆகாது, லைக் தீஞ்சு போகாது. இப்போ வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ குயிக்காக கலந்து விட்டுட்டு ஒரு ஜஸ்ட் 1 மினிட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி ரொம்ப ஃபைன் இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியோட அந்த திப்பி இருந்தால் சாப்பிட பிடிக்காது. ஸோ நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் தக்காளியை அரைச்சி தான் போடுவேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் விஷ், நீங்கள் 1/2 கப் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை 3/4 கப் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மீடியம் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ் பிட்வீனில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டிருச்சா, இல்லை தண்ணி இன்னும் ஆட் பண்ணுமான்னு. ஸோ அது மாதிரி செக் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா தக்காளி தொக்கு அப்சல்யூட்லி ரெடி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு நல்லா சுண்டி நல்லா சூப்பர்வான டேஸ்ட் தரும். தோசை, இட்லி, சப்பாத்தி, டிஃபனுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் வெரைட்டி ரைஸ், தக்காளி தொக்கு சாப்பாடு கண்டிப்பாக கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் இதை பேக் பண்ணலாம். ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர்னால ஸ்பைசியாக இருக்காது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு குயிக்கான ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.